ஆணாதிக்கம் பிடிச்ச கணவரை எப்படி நான் அடக்கி வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கறத பத்தின ஸ்டோரி தான் இது. என்னோட மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ். நல்லா படிச்சுட்டு இருந்த என்ன டிகிரி கூட கம்ப்ளீட் பண்ண விடல. அதுக்குள்ள இந்த சீமையில இருந்து நல்ல மாப்பிள்ள வந்தான்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு இந்த ஆணழகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. இவன் சுத்தமா ஆணாதிக்கம் பிடிச்சவன். பொண்ணுங்கன்னா கிள்ளி கீரையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன். அதுவும் மனைவி அப்படிங்கிறவ தரமான அடிமையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தான். எதை எடுத்தாலும் திட்டுறது அடிக்கிறது, இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் பண்ணணும், இங்கதான் உட்காரணும், இதைத்தான் செய்யணும் அப்படின்னு ரொம்பவே அடக்கிக்கிட்டே இருப்பான். இவன் கொஞ்சம் சைலண்ட் ஆனாலும் இவங்க அம்மாவும் அக்கா தங்கச்சிகளும் விட மாட்டாங்க. நீ என்ன இப்படி இருக்க கோலத்தனமா, உன் பொண்டாட்டியை அப்படி பண்ணு இப்படி பண்ணு, அடி உத, இதெல்லாம் தான் ஒரு ஆம்பளைக்கு வீரம் அப்படின்னு நல்லாவே ஏத்தி விடுவாளுங்க. டெய்லி உங்களுக்கு என்ன வேலைன்னா என்ன குடும்பப்படுத்தணும், அது போய் அக்கா கிட்டையும் தங்கச்சி கிட்டையும் அம்மா கிட்டையும் கான்பரன்ஸ் போட்டு சந்தோஷமா பெருமை பேசணும். நான் அடிச்ச அவளால எந்திரிக்கவே முடியல, சமைக்கவே முடியல, அப்படி கிடக்குறா இப்படி கிடக்குறான்னு சொல்லிட்டு டெய்லியும் இதே மாதிரி பேசி பெருமை அடிச்சு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. புத்ததுக்கெல்லாம் அடிக்கிறது, சந்தேகப்படுறது, வெளியில போகும்போது கதவை தாள் போட்டு பூட்டி வச்சு போயிடுறது, எங்களுக்கு குழந்தை இல்ல அதை வச்சு கேவலமா பேசுறது. ஒரு பொண்ணை என்னெல்லாம் பண்ணக்கூடாது எல்லாத்தையும் இந்த குடும்பம் பண்ணி என்ன போட்டு பாடா படுத்தி எடுத்தாங்க. அமைதியாவே போயிட்டு இருந்தேன். நானும் எவ்வளவு அடி வாங்கணுமோ அடி வாங்கினேன். ஒரு கட்டத்துல என்னால சுத்தமாவே முடியல. டீ போட்டு எடுத்துட்டு வாடி அப்படின்னு சொல்லி காலால எட்டி உதச்சு பயங்கரமா தண்ணிக்கு போட்டு அடிச்சான். புடிச்ச ஒரு கட்டை எடுத்து சாத்துன எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிச்சு நல்லா வெளுத்து வாங்கிட்டேன். அன்னையில இருந்து என்ன பேசினாலும் சரி அடிச்சானா திருப்பி நான் அடிச்சிருவேன். இப்படித்தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்க அம்மா அக்கா தங்கச்சி கிட்ட போன் பண்ணுவேன். இன்னதான் இல்ல புடின்னு புடிச்சு விட்டுட்டேன். அவ வாழ்க்கைய அவ ஒழுக்கமா வாழ பாருங்க, தேவையில்லாம என்னோட வாழ்க்கையில தலையிட்டீங்க அப்படின்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டேன். உங்க வீட்டு பையன் கிட்ட நீங்க என்ன குடும்பப்படுத்த சொல்லி எவ்வளவு ஏத்தி விட்டாலும் அந்த கொடுமையை பூரா உங்க வீட்டு பையனுக்கு தான் நான் தருவேன். அடி வெளுத்து வாங்கிடுவேன். தயவு செய்து வாயை மூடிட்டு கமெண்ட்ருங்கன்னு சொன்னேன். அன்னைக்கு என்னோட மனசுல என்னெல்லாம் கோவம் இருந்துச்சோ அதை பூரா கொட்டி தீத்துட்டேன். அதுக்கப்புறம் அவளுங்க எல்லாம் பயந்துட்டு என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமா தலையிட்டு இருந்து நிறுத்திட்டாளுங்க. இந்த பக்கம் இவளை இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது, அடிச்சா நமக்கு திருப்பி அடி விழுகும் அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்பட்டுருச்சு. மறுபடியும் என்னெல்லாமோ கொடுமை பண்ண பார்த்தாரு. எல்லாத்துல இருந்தும் மீண்டு அதையவே அவருக்கே திருப்பி கொடுத்து இந்த குடும்பத்து மேலயும் சரி அவரு மேலயும் சரி துளி கூட பயம் இல்லாம என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் நினைச்சதை செய்யறேன், பிடிச்சதை சாப்பிடுறேன், நான் வேலைக்கு போறேன், சுயமா சம்பாதிக்கிறேன், என்னோட கணவரோட வருமானத்தையும் விடாம கேட்டு வாங்குறேன். நீ எனக்கு எல்லாம் செய்யணும், நான் வேலைக்கு போனாலும் நீ தான் எனக்கு எல்லாமே செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு வாங்கி அவரையே செய்ய வைக்கிறேன். அமைதியா போயிட்டே இருந்தா கையாலாகாதவன் நினைச்சுக்கிறாங்க. திருப்பி பிடிச்சா மட்டும்தான் அவங்களோட தப்ப உணர்ந்து அவங்களா மாறுறாங்க. வீட்டுல இருக்கவங்க கிட்ட எல்லாம் இல்லாதது பொல்லாததுமா சொல்லி கொடுத்து அவங்க எல்லாமே என்ன திட்டுவாங்க. எல்லாத்தையும் யாரையும் தலையிட விடவே மாட்டேன். நல்லா பேசி அனுப்பிச்சிருவேன். இவன் ஆம்பளை என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தும் போது யாரு வந்து கேட்கல, நான் பண்ணனா மட்டும் இவ்வளவு பேர் வந்து கேட்பீங்களான்னு அவங்களையும் புடிச்சு விட்டுட்டேன். இன்னைக்கு என்ன கண்டு அந்த குடும்பமும் சரி அவரும் சரி பயந்துதான் நடக்கிறாங்க. நான் நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். பேசிக்கலி நான் ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. இந்த அமைதியான ஒரு பொண்ணை இப்படி ஆக்குனது இவங்கதான். அடிச்சா திருப்பி அடிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு எப்ப வந்துச்சுன்னா பலமுறை அடி வாங்கினேன். செய்யாத தப்புக்கெல்லாம் அடி வாங்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்துல வாங்கினது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கலான்னு முடிவெடுத்துதான் திருப்பி கொடுக்க ஆரம்பிச்சேன். அடி வாங்கிட்டே இருக்கும் போது சுத்தமா எனக்கு மரியாதையே இல்ல. அதையே திருப்பி கொடுக்கும் போது இன்னைக்கு என்ன கண்டு கிடுகிடுன்னு நடுங்குறாங்க. இது யூடியூப் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி. அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ